சின்ன வயசுல இருந்து திரு இப்படிதான். திரு எப்ப எப்படி பேசுவான்னே சுத்தமா தெரியாது. பாரு, திடீர்னு அவனே பிரசாதம் கொடுப்பேன்னு ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? என்ன நீ எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க? அது வந்துன இது வந்துனன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, திரு மட்டும் உன்னை பார்த்திருந்தா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருந்திருக்கும். இப்ப கூட உன்னை மேல கூட்டிட்டு வர சொல்லிதான் என்ன அனுப்பி வச்சான். இப்ப என்னை பார்த்தோன்னே அவன் கேட்பான், மகாவை வர சொன்னனே சொன்னியா இல்லையான்னு சொல்லி. அது கூட நான் பொய் சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. திருவ சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியாவது பேசி அவன்கிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. ஐயோ, திரு மகாவை பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? என்னடா பஞ்சாமிரத்தை கொடுக்க சொன்னா இங்க வந்து என்னென்னமா பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கலையே. என்ன பேசிட்டு இருந்த? மகா, மயில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், நீயாவது சொல்லு. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் மகா, உனக்கு பிரசாதம் நானே கொடுக்குறேன், மகா மேலே வர சொல்லுன்னு சொன்னேன். மயிலோட கூப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன்? சரி, நீ கூப்பிட வேண்டாம், மகாவுக்கு நானே போய் கொடுக்குறேன்னு சொன்னேன். என்னையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் கையாலேயே கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாமா. இங்க வந்து பார்த்தா பஞ்சாமிரதத்தை கொடுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பண்றான்? என்னாச்சு மகா? என்ன நான் கேட்கறதுக்கு மயிலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நீயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன மயில், என்ன நடக்குதுங்க? நீ முதல்ல இதை கொடுத்துட்டு என் ரூமுக்கு வா. மகா, என்ன மகா, அவன் பாட்டுக்கு வந்து சாதாரணமா பேசிட்டு போறான், நீயும் ஒன்னும் நடக்காத மாதிரியே இருக்க. அவன் உன்னை பார்த்ததும் எனக்கே பெரிய சாக்கா இருந்தது மகா, உனக்கு அப்படி இல்லையா? அவரு நேத்தே என்ன பார்த்துட்டாருன்னு. என்னது? நேத்தே உன்னை பார்த்துட்டானா? ஆமா அண்ணா. ஐயோ,